கடவுள் என்பது நாம் நினைவில் இருப்பது. நாம் எப்படி நினைக்கிறோமே அந்த வடிவத்தில் இருப்பார். கணேஷா என்றும் விக்னேஷ் என்றும் பிள்ளையார் என்றும் சிலர் கடவுளை சிவா, பார்வதி, துர்கா, மரியாயி, செல்லாயி, வைஷ்ணவதேவி, மருதகாளி, முத்தழகி, மீனாட்சி, பச்சையம்மாள், மலையனூர் அங்காளம்மன், முருகன், சக்தி, ஆறுமுகம், வடிவேல் என்று, கிருஷ்ணா என்றும், கணேஷ் என்றும், சிலர் அல்லாஹ், இயேசு என்றும் பல வடிவத்தில் மனதில். ஆனால் எல்லோரும் கடவுளை நினைக்கிறார்கள். அதாவது ஏதோ ஒரு வடிவத்தில் மனதில் தனித்தனி ரூபத்தில் நினைத்து கடவுளை வணங்குகிறார்கள் எல்லோரும். அதாவது நம்புவது கடவுள். யாரும் கடவுளை பார்ப்பதில்லை, பேசுவதும் இல்லை. ஆனால் மனதளவில் அவர் கடவுள் இருக்கிறார் என்று உணர்கிறார்கள் என்று கூறுவது. என்னுடைய வைஷ்ணவதேவி தரிசனத்தை பற்றி சில வார்த்தைகள் நான் கூற விரும்புகிறேன். 2011ஆம் ஆண்டு வைஷ்ணவதேவி கோயிலுக்கு சென்றோம். ஆகஸ்ட் மாதம். ஜம்முவிலிருந்து எந்த சுற்று வட்டாரத்திலையும் ஃபோன் செய்ய என் கணவரிடம் முடியாது. ஃபோன் பேசுவதென்றாலும் அங்குள்ள சிம் வாங்கி தான் நான் பேச வேண்டும். என் மகன், மருமகள் என்று 4 பேர் ஜம்மு போய் அங்கிருந்து கட்டாரா பஸ்ஸில் போய் அங்கு ராத்திரி 10 மணி அளவில் நடந்து 17 கிலோமீட்டர் நடந்து மலை உச்சியில் காலை 5 மணி அளவில் போய் சேர்ந்தோம். எங்களைப் போல் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ராத்திரி பூரா நடந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மற்றும் இந்த கோயிலுக்கு போவது குதிரை சவாரி, பல்லக்கு எல்லாம். நடுவில் அர்த்தகுமாரி தேவ குகையில் தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம். 6 மணிக்கு அபிஷேகம் முடிந்தவுடன் வரிசையில் நின்று வைஷ்ணவதேவியை சர்தனம் செய்துவிட்டு வேண்டிக் கொண்டோம். அம்மா தாயே, எனக்கு பைரவ நாட்டம் உன் பக்தி கொண்ட ஒரு பேரனை கொடு என்று வேண்டிக் கொண்டு வந்தேன். என் அப்பா காசிக்கு போய் விஸ்வநாத நாட்டம் என் மகளுக்கு ஒரு மகனை கொடு என்று வேண்டி வந்தார். அதேபோல் நான் என் பையனுக்கு ஒரு பைரவனை கொடு என்று அந்த வைஷ்ணவதேவியிடம் தரிசனம் செய்து கொண்டு 101 ரூபாய் மஞ்சள் துணியை கட்டி வைத்தேன். அதேபோல் எனக்கு அவள் பைரவனை கொடுத்தாள். வேண்டுதலையும் நிறைவேற்றினது. 10 வருடம் கழித்து அந்த 101 ரூபாய் வைஷ்ணவதேவிக்கு போட என் பையன், என் மகன், பேத்தி, மருமகள் 2022 மே மாதம் அழைத்து சென்றார்கள். மலை அடிவாரத்தில். அம்மா, உன்னால் நடக்க முடியாது. எனவே நீ குதிரையில் உட்கார்ந்து அர்த்தகுமாரி வரை வந்துவிடு. நாங்கள் மெல்ல நடந்து வருகிறோம். அதுவரை அங்கு உட்கார்ந்து கொண்டே இரு. நான் குதிரையில் அமர்ந்து 12 மணி சென்று விட்டேன். எழுந்து குழந்தைகளை வரும் என்று வழியை பார்த்து கொண்டே இருந்தேன். அவர்கள் என் கண்ணில் படவே இல்லை. இரவு 12 மணியிலிருந்து காலை 8:30 மணி வரை நடந்து என் பையன் வருவான் என்று, எங்கே தென்படுகிறான் என்று வழிநெடுக்க பார்த்து கொண்டே சென்றேன். வழியில் தென்படுவதாலும் விசாரித்தேன். எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால், உனக்கோ 72 வயதாகிறது, இதற்கு மேல் உன்னை வைத்து இருந்தால் தொந்தரவு என்று கோயில் மலையில் விட்டுவிட்டு உன் மகன் சென்று விட்டான். எல்லோரிடமும் போன் உள்ளது. ஆனால் அங்குள்ள சிம்மு தான் வேலை செய்யும். வேறு ஸ்டேட் சிம்மில் பேச முடியாது. 8:30 மணிக்கு மேல் சரி, ஆண்டவன் விட்ட வழி என்று வைஷ்ணவதேவியை தரிசனம் செய்துவிட்டு 101 ரூபாய் அவள் உண்டியில் போட்டுவிட்டு மறுபடி என் மகனை தேட ஆரம்பித்தேன். ஆனால் என் மகன் தெரியவில்லை. போலீஸில் செய்து அனௌன்ஸ்மெண்ட் செய்தார்கள். எனக்கு தங்கின ஹோட்டலை கவனித்து பேரை ஞாபகத்தில் வைக்கவில்லை. மகனை காணமே, புள்ளை என்னை தேடி எங்கெங்கு அலைகிறானோ என்று மன கஷ்டத்தில் எல்லாமும் அவனுடைய நினைவில் என்னால் மேற்கொண்டு நடக்கவும் முடியவில்லை. ஒரு ஓரமாக சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து கவலையுடன் இருந்தேன்.
தாங்கள் ஹோட்டல் அட்ரஸும் தெரியவில்லை. நான் திரும்பி போய்விட்டால் என் பிள்ளை அம்மா எம்மா என்று மலைக்கு அடிவாரத்திலேயும் மேலேயும் நடந்து நடந்து கவலையுடன் இருப்பான் என்று கவலையுடன் உட்கார்ந்தேன். ஆனால் நான் உட்கார்ந்த இடமும் ஹெலிகாப்டர் கவுண்டருக்கு கீழே. அங்கு ஒரு பையனை திரும்பியும் ஹோட்டலுக்கு வருவோம் என்று என் ஹோட்டல் அட்ரஸ் ஞாபகம் வைத்திருக்கணும் என்று நினைத்தேன். மறுநாள் மணி 4 மணி ஆகிவிட்டது, சாயந்தரம். இன்றும் கொஞ்ச நேரம் ஆகிவிட்டால் இருட்டாகிவிடுமே, என்ன செய்வது என்று பைத்தியக்காரியாட்டம் உட்கார்ந்தேன். அங்கு உட்கார்ந்திருந்தேனோ அந்த இடத்தில் ஹெலிகாப்டர் டிக்கெட் கொடுக்கும் கவுண்டர் இருந்தது. அந்த சமயத்தில் தான் ஒரு அதிசயம் நடந்தது. 25 அல்லது 27 இருக்கும். ஒரு பையன் என்னிடம் வந்து, அம்மா உங்களுக்கு என்ன வேண்டும், அப்புறம் எங்கே போக வேண்டும் என்று கேட்டான். அவளிடம் தடுமாறி சொல்லும்போது அழுதே விட்டேன். அம்மா கவலைப்படாதீர்கள் என்று, என்னுடன் வாங்க என்று வைஷ்ணோதேவி அனுப்பினாள் என்று அவனாகவே 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்து அழைத்து சென்று என்னை ஹெலிகாப்டரில் என்னை அழைத்து சென்று ஹெலிகாப்டரில் டீ வாங்கி கொடுத்தான். நான் அவனும் 2000 ரூபாய் திருப்பி கொடுத்தேன். மறுபடி வாங்கிக் கொள்வேன் என்று ஹெலிகாப்டரில் உட்கார்ந்து விட்டு மாயமாக மறைந்து விட்டான். ஹெலிகாப்டரில் உட்கார்ந்து எந்த இடத்தில் இருந்தோம் என்று தெரியவில்லை. 3 தடவை மலைக்கு மேலேயும் கீழேயும் சென்று மேலே வருவதும் கீழே இறங்குவதும் ஹெலிகாப்டரில் உட்காந்தே இருந்தேன். ஹெலிகாப்டர் ஓட்டுபவர் ஏன் இன்னும் இறங்கலை என்று சொன்ன பிறகுதான் 3வது தடவை இறங்கினேன். அங்கிருந்து ஆட்டோ பிடித்து கீழே இறங்கணும். அந்த ஆட்டோக்காரனும் நிறுத்தி என்னை ஆட்டோவில் ஏற்ற தயாராகவே இல்லை. என்னம்மா விலாசமே தெரியல, ஆட்டோ கேட்கிற என்று 2-3 ஆட்டோக்காரன் என்னை ஏற்றாமையே போயிட்டான். ரொம்ப நேரமாக வெயிட் செய்த பிறகும் அம்மா எங்கே போகணும் என்று ஒரு ஆட்டோக்காரன் வந்தான். என்னுடைய விவரத்தை கூறினேன். என் வண்டியில் உட்காரு, பஸ் ஸ்டாண்டு முச்சந்தியில் அந்த இடத்தில் வைஷ்ணோதேவி சுற்றி கொண்டுதான் இருப்பாள். நீ செல்லும் இடத்தில் கண்டிப்பாக உன்னை கொண்டு போய் சேர்ப்பாள் என்று கூறி வண்டியில் உட்கார வைத்தான். ஏற்றி அந்த இடத்தில் விட்டான். சிறிது நேரம் கழித்து அந்த ஹோட்டலுக்கு முன்னால் ஒரு ஹோட்டலில் எனக்கு அம்மா இந்த பாலை குடிங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொண்டு வந்து பாலை கொடுத்தான். அவனும் என்கிட்ட காசு வாங்கலை. 40 ரூபா பால் எழுதிருந்தது. நான் கொடுத்தேன். இல்லைம்மா இருக்கட்டுமா, அப்புறம் வாங்கிக்கிறேம்மா அப்படின்ட்டான். பாலை கொடுத்து உங்களுக்கு தெரிந்த வெளியில் உள்ள நம்பரை சொல்லுங்கள் என்றேன். என் வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருந்தார் போபாலில். அவருடைய நம்பரை நான் ஹோட்டலில் இருந்து சொன்னேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அந்த நம்பர் எங்கள் வீட்டுக்காரருக்கு கிடச்ச உடனே, ஆமாம் பையன் உன்னை காணோன்னு தேடுனா, அவன் ஃபோனு அந்த நம்பருக்கு அனுப்பு, இந்த ஹோட்டலுக்கு அனுப்புன்னு சொல்லி எனக்கு விவரம் கொடுத்தான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அதன் பிரகாரம் அந்த ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டல்காரனே எனக்கு காரில் உட்காருவது எந்தவித இதுவும் இல்லாமல் என்னை அழைத்து கொண்டு ஹோட்டலில் கொண்டுட்டு வந்து என் பையனிடம் ஒப்படைத்தான். ஒப்படைத்த பிறகு அங்கு அவனுக்கு நாங்கள் சந்தோஷமாக ராத்திரி 9:30 மணிக்கு திரும்பி கிளம்பி வந்தோம். வந்த உடனே எனக்கு பெரிய கவலையாயிடுச்சு. 101 ரூபா போடுறதுக்கோசரம் நான் போனேன். ஆனால் எனக்கு 2000 ரூபாய்க்கு மேலே அந்த வைஷ்ணோதேவி கடன் வச்சுட்டாள். இன்னும் என்னால் முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி 2000 ரூபாயை வைஷ்ணோதேவி மடத்துக்கு கோயிலுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆன்லைன் மூலயமா 2000 ரூபாயை நான் அனுப்பிச்சிட்டேன்.